கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை மார்க்கு நற்செய்தியாளர் 1 அதிகாரம் 23 27 வசனம் வரைக்கும் ஜெபாலயத்தில் அசுத்தாவியை பிடித்திருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்தினதை 23 வசனம் துவங்கி 27 வசனம் வரைக்கும் மார்க் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இந்த அசுத்தாவியை பிடித்திருந்த மனிதன் அசுத்தாவி இயேசுவை பார்த்து பேசுகிறது. நசரனாகி இயேசுவே, எங்களை கெடுக்கவா நீர் வந்தீர்? உமக்கும் எங்களுக்கும் என்ன என்று பேசுகிறது மட்டுமல்ல, நீர் பரிசுத்தர் என்றும் அந்த அசுத்தாவி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியிலே ஆண்டவர் அந்த அசுத்தாவியை எப்படி விரட்டுகிறார் என்றால், பேசாமல் போய்விடு என்று அதை விரட்டுகிறார். இதுபோல இந்த சம்பவத்தின் போலவே இன்றும் திருச்சபையில அசுத்தாவி பிடித்த மனிதர்கள் ஏராளமாய் உண்டு. திருச்சபையை கெடுக்க வேண்டும் என்று இருக்கிற மனிதர்கள் நம் கண்கூடாகவே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களை இனங்கண்டு அசுத்தாவியை எப்படி விரட்டினாரோ, அதே போல திருச்சபையில் உள்ள அசுத்த ஆவியை பிடித்தவர்களை ஆண்டவர் விரட்ட வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். திருச்சபையை கெடுக்கின்ற மனிதர்கள், அதாவது வேதம் சொல்லுகிறது, ஒருவன் சபையை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று. ஆண்டவர் இதையெல்லாம் ஆராய்ந்து ஒரு நாளைக்கு நிச்சயமாக இதையெல்லாம் களையெடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. திருச்சபை என்பது கிறிஸ்து மட்டுமே தலையாக இருக்க முடியும். திருச்சபையில இயேசு கிறிஸ்து மட்டுமே அதிகாரத்தை செலுத்த முடியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டோம் என்ற போர்வையில தன் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வதும், திருச்சபையை கலங்க வைப்பதும், திருச்சபையில வன்முறை செய்வதும், இவர்களெல்லாம் அசுத்த ஆவியை பிடித்தவர்களுக்கு சமமானவர்கள். இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஆண்டவர் சாட்டை எடுத்துக்கொண்டு அசுத்த ஆவியை விரட்டி அடிக்க வேண்டும் என்பது நீங்களும் நானும் இந்த செய்தியின் மூலமாய் கேட்டு ஜெபிக்கிற கூட்டமாக மாற வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தையில நாம் தொடர்ந்து நீடிப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென்.